சனிக்கிழமை பிரஹந்தியான் தீவில் 3 உயிர்களை பறித்த சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்திற்கான விசாரணை முடிவுகள் வரும் வரை படகு ஓட்டுநரின் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மண்டல கடல்சார் துறை துணை இயக்குனர் முகமது அலிசாம் சம்சூரி கூறினார். சந்தேகத்திற்குரிய போதைப் பொருள் துஷ்பிரயோகம் தொடர்பான காவல்துறை விசாரணையின் முடிவு வரும் வரை உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதோடு படகு சேதமடைந்துள்ளதால் அதற்கான உரிமமும் ரத்து செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். விபத்திற்கான காரணத்தை கண்டறிய 1952ஆம் ஆண்டு வணிக கப்பல் கட்டளை சட்டத்தின் பிரிவு 334 கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். விதிமுறைகளை மீறி படகு ஓட்டியது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் கூறினார். முன்னதாக திரங்கானு பிரஹந்தியான் தீவில் படகு கவிழ்ந்த சம்பவத்தில் 3 பேர் மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது.